வணக்கம். நான் சந்திக்க இருப்பது கீழூர் மாவட்ட செயலாளர் ஜெகன் அவர்களை அவர்களிடம் கேள்விகளை கேட்கப் போகிறோம். வாங்க கேட்போம். வணக்கம். கீழக்குடி புலிப்பார்வை யூடியூப் சேனல் எந்த நிலையில் இருக்குது? அது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் கமலஹாசனோட மருதநாயகம் படம் மாதிரி இருக்குது. எப்படின்னா அவர் இந்த பாதியோடு எடுத்து வச்சுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இருக்காருல்ல, அது போல தான் என்னோடய சேனலும் இருக்குது. ஏன்னா மக்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, லைக் போட மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த முறை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கொஞ்சம் அதை செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நாம் தமிழர் கட்சிக்கு வந்த காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சிக்கு வராதுக்கு முன்னாடி அதிமுக கட்சியில் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது. எப்படின்னா இப்போ சீமான் எப்படியோ அதே போல் எது நல்லது எது கெட்டதுங்கிறதே மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒரு எதிர்குரல் எதிர்வினையம் செய்வாங்க. அது எனக்கு பிடிக்கும். அவங்க போன பிறகு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் எங்கே அப்படின்னு தேடினேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சீமான் அண்ணன் தான் எனக்கு தெரிஞ்சாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதை விட எனக்கு அப்பையிலேருந்தே என் தலைவன் பிரபாகரன் ரத்தம் தான் எனக்கு. அப்படி தான் சொல்லணும். என்ன அது காரணம்னா, என் பேர் ஜெகன். எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, ஜெகன்னு உனக்கு பேர் வச்சதுக்கு காரணமே இலங்கையில் தமிழ் ஈழத்துக்காண்டி போராடினது ஜெகன் குட்டிமணி, இவங்க 2 பேரும் தான். அதனால தான் இந்த பேரை நான் வச்சேன் உனக்கு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு அப்பையிலேருந்தே தமிழ் ஆர்வம், அந்த இனப்பற்று, தலைவர் பிரபாகரன் மேலே உள்ள அந்த ஒரு அன்பு, இப்படி சொல்லலாம், அன்புன்னே சொல்லலாம். அந்த அவரோட போராட்டம் எல்லாத்தையும் நான் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தேன், கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவு அங்கே இறங்கின புலிக்கொடியை செந்தமிழன் அண்ணன் சீமான் தூக்குனார். அப்போல்லாம் இன்னொன்று சொல்லப்போனால், அப்போ உண்மையை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த டச்சு ஃபோனு அதெல்லாம் கிடையாது. செந்தமிழன் சீமான் அண்ணனை பற்றி எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும்னா எப்போன்னா 2011 தேர்தல் காலகட்டத்தில் தான். அப்போ அதிமுகவுக்கு ஆதரவாகவும், காங்கிரஸுக்கு எதிர்ப்பாகவும், காங்கிரஸ் திமுகவுக்கு மிக எதிர்ப்பாகவும் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன இப்படியே போயிட்டு இருந்தப்போ ஜெயலலிதா இறந்த பிறகு எனக்கு ஒரு தலைவனை தேடும்போது சீமான் அண்ணன் எனக்கு தேவைப்பட்டார். அப்போ பார்த்திங்கன்னா அவர் பேசினது பேச்சுக்கள், மலை வளம், மண் வளம், இயற்கை வளம், எல்லாத்தையும் பற்றி பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அதே மாதிரி இலங்கை தமிழர்களுக்கு நம்மளால் தான் விடுதலை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் கட்சியில் எப்படி இணைகிறதுன்னு கூட தெரியாமல் இருந்தேன். இங்கே ஒரு அண்ணன் வருவாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு, வெண்மணி ரமேஷ்னு, அவங்க கட்சியில் இணைச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய இப்போதைக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற அப்பண்ணன் மற்றும் பழனிவேல் அண்ணன், அருள்கண்ணன், இவங்கள மாதிரி ஆள்லாம் எனக்கு தொடர்பு கிடச்சி பேசும்போது ஊரில் கொடியேற்றுங்க அப்படின்னாங்க. நான் ஒரு ஆளாக நின்று தான் எங்கள் ஊரில் நான் கொடியேற்றினேன், புலிக்கொடியை பறக்க விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் வந்தது எல்லாரோடையும். அதுக்கப்புறம் இந்த பொறுப்பு வந்த பிறகு எனக்குன்னு ஒன்றிய செயலாளர், அப்போதைக்கு உள்ள பொறுப்பு ஒன்றிய செயலாளர் பொறுப்பு அப்போ கொடுத்தாங்க. அப்போ ஒரு எங்கள் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இடத்துல எல்லாத்தையுமே புலிக்கொடியை பறக்க விட்டோம். அதே மாதிரி இப்போ உறவுகள் எல்லாம் நம்மளோட நெருக்கத்தில் இருக்காங்க. கட்சியும் கொஞ்சம் நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வெறுத்து போய் விஜய் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே கட்சியில் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் எனக்கு பிடிச்ச முக்கிய காரணம். நான் நாம் தமிழர் கட்சியில் இணைந்ததுக்கு காரணம் இதுதான். நன்றி.